வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் சப்பாத்தி, பூரி, பரட்டா வணிக தொழிற்சாலையை அமைக்க எந்த இயந்திரங்களை வாங்குவது மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் போது உங்கள் தொழிற்சாலையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். சப்பாத்தி, பூரி, பரட்டா பிசினஸை அமைக்க விரும்பும் எவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது. ஒரு சிறிய அளவிலான சப்பாத்தி, பூரி வணிகத்தை தொடங்கும்போது ஒரு நாளைக்கு 350 பாக்கெட்டுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. நீங்கள் குறைவாக தொடங்கினால் 6 முதல் 12 மாதங்களுக்குள் உங்கள் இயந்திரங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கும். ஒரு நடுத்தர அளவிலான சப்பாத்தி, பூரி, பரோட்டா வணிகத்தை தொடங்கும்போது ஒரு நாளைக்கு 520 பாக்கெட்டுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. அதிகமானவற்றுடன் தொடங்குவது நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத திறனுக்கு வழிவகுக்கும். முதல் முறையாக தொடங்கும் போது 8 மணி நேர வேலை நாளுக்கு ஒரு நாளைக்கு 350 பாக்கெட்டுகள் திறன் கொண்ட ஒரு சிறிய அளவிலான வணிகத்துடன் தொடங்குங்கள். பின்னர் உங்கள் வணிகம் வளரும்போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. 16 மணி நேர வேலை நாள் சாத்தியமில்லை என்றால் 2 முதல் 3 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாளைக்கு 520 பாக்கெட்டுகள் கொண்ட நடுத்தர அளவிலான வணிகத்திற்கு நேரடியாக மேம்படுத்தவும். உங்களால் 16 மணி நேரம் வேலை செய்ய முடிந்தால் ஒரு நாளைக்கு 2 ஷிப்டுகளில் வேலை செய்வதன் மூலம் ஒரு நாளைக்கு 450 பாக்கெட்டுகளாக அதிகரிக்கவும். நீங்கள் ஒரு நாளைக்கு 450 பாக்கெட்டுகள் திறனை முழுமையாக பயன்படுத்தியவுடன் ஒரு நாளைக்கு 520 பாக்கெட்டுகள் கொண்ட நடுத்தர அளவிலான வணிகத்திற்கு மேம்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான சரியான இயந்திரங்களை ஆழமாக ஆராய்வோம். நாம் முதலில் சிறு வணிகங்களைப் பற்றி பேசுவோம். ஒரு நாளைக்கு 350 பாக்கெட்டுகள் திறன் கொண்ட ஒரு சப்பாத்தி, பூரி சிறு அளவிலான வணிகத்தை தொடங்கும்போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் ஒரு சப்பாத்தி, பூரி வணிக தொழிற்சாலையை எவ்வாறு அமைப்பது மற்றும் உங்கள் தொழிற்சாலையை மேம்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக நீங்கள் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பினால். சப்பாத்தி, பூரி வணிகத்தை அமைக்க விரும்பும் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இது. ஒரு சிறிய அளவிலான சப்பாத்தி, பூரி வணிகத்தை தொடங்கும்போது ஒரு நாளைக்கு 350 கிலோ உற்பத்தி திறன் கொண்ட ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. நீங்கள் குறைவாக தொடங்கினால் 6 முதல் 12 மாதங்களுக்குள் உங்கள் இயந்திரங்களை மேம்படுத்த வேண்டும். ஒரு நடுத்தர அளவிலான சப்பாத்தி, பூரி, பரட்டா வணிகத்தை தொடங்கும்போது ஒரு நாளைக்கு 520 கிலோ உற்பத்தி திறன் கொண்ட ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. அதிகமானவற்றுடன் தொடங்குவது நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத திறனுக்கு வழிவகுக்கும். இப்போது உங்களுக்கு தேவையான சரியான இயந்திரங்களை ஆழமாக ஆராய்வோம். முதலில் சிறு வணிகங்களைப் பற்றி பேசுவோம். ஒரு நாளைக்கு 350 கிலோ தொழிற்சாலை திறன் கொண்ட சப்பாத்தி, பூரி சிறு அளவிலான வணிகத்தை தொடங்கும்போது உங்களுக்கு பல்வேறு வகையான இயந்திரங்கள் தேவை. செயலாக்கத்திற்கு உங்களுக்கு ஆடா கலவை இயந்திரம் தேவை. ஒரு ஆடா கலவை இயந்திரம் என்பது மாவு மற்றும் பிற பொருட்களை மாவில் தானாக கலக்க பயன்படுத்தப்படும் ஒரு சமையலறை சாதனமாகும். இந்த இயந்திரத்தின் விலை சுமார் 50,000 ரூபாய். பின்னர் உங்களுக்கு சப்பாத்தி, பூரி அழுத்தும் இயந்திரம் தேவைப்படுகிறது. சப்பாத்திகள் அல்லது பூரிகளை தயாரிக்க மாவை மெல்லிய வட்டங்களாக தட்டையாக மாற்றும் சாதனம். இவற்றின் விலை சுமார் 1,70,000 ரூபாய் ஆகும். உங்களுக்கு 2 தட்டுகள் தேவை. தட்டையான தட்டுகள் தயாரிக்கப்பட்ட சப்பாத்தி, பூரி மற்றும் பரோட்டாவை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படுகின்றன. இதன் விலை 2,000 ரூபாய். அடுத்து உங்களுக்கு எடை இயந்திரம் தேவை. எடை இயந்திரம் என்பது பொருளின் எடையை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். இதற்கு சுமார் 10,000 ரூபாய் செலவாகும். கூடுதலாக உங்களுக்கு பேக்கிங் இயந்திரம் தேவை. பேக்கிங் மெஷின் என்பது தயாரிப்புகளை தானாகவே பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். இது அவற்றை விநியோகம், சேமிப்பு, விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தயாரிக்க உதவுகிறது. இந்த இயந்திரத்தின் விலை 3,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 520 கிலோ தொழிற்சாலை திறன் கொண்ட சப்பாத்தி, பூரி, பரோட்டா நடுத்தர அளவிலான வணிகத்தை தொடங்கும்போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். செயலாக்கத்திற்கு உங்களுக்கு ஆடா கலவை இயந்திரம் தேவை. ஆடா கலவை இயந்திரம் என்பது மாவு மற்றும் பிற பொருட்களை மாவில் தானாக கலக்க பயன்படுத்தப்படும் ஒரு சமையலறை சாதனமாகும். இந்த இயந்திரங்களின் விலை 50,000 ரூபாய். பின்னர் உங்களுக்கு ஒரு பந்து வெட்டும் இயந்திரம் தேவை. ஆடா பந்து வெட்டும் இயந்திரம் என்பது மாவை தானாகவே சீரான பந்துகளாக பிரிக்கும் ஒரு சாதனமாகும். இது பொதுவாக ரொட்டி மற்றும் பரட்டா போன்ற ரொட்டிகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயந்திரங்களின் விலை சுமார் 70,000 ரூபாய் ஆகும். உங்களுக்கு சப்பாத்தி, பூரி அழுத்தும் இயந்திரம் தேவை.
சப்பாத்திகள் அல்லது பூரி தயாரிப்பதற்காக மாவை மெல்லிய வட்டங்களாக தட்டையாக மாற்ற இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயந்திரங்களின் விலை 1,70,000 ரூபாய். உங்களுக்கு பரோட்டா மேக்கிங் மெஷின் தேவை. பராட்டாக்கள் தயாரிக்கும் செயல்முறையை தானியக்கமாக்குவதற்கும் மாவை தயாரிப்பதை நெறிப்படுத்துவதற்கும் உருட்டுவதற்கும் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயந்திரங்களின் விலை 1,50,000 ரூபாய். செயல்முறைப்பாடுவதற்கு உங்களுக்கு பரோட்டா வெப்ப இயந்திரம் தேவை. ஒரு பரோட்டா ஹீட்டிங் மெஷின் என்பது பரோட்டாவை சூடாக்க பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். இந்த இயந்திரத்தின் விலை 75,000 ரூபாய். உங்களுக்கு 2 தட்டுகள் தேவை. தட்டையான தட்டுகள் தயாரிக்கப்பட்ட சப்பாத்தி, பூரி மற்றும் பரோட்டாவை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படுகின்றன. இதன் விலை 2,000 ரூபாய். அடுத்து உங்களுக்கு எடை இயந்திரம் தேவை. எடை இயந்திரம் என்பது பொருளின் எடையை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். இதற்கு சுமார் 10,000 ரூபாய் செலவாகும். கூடுதலாக உங்களுக்கு 2 பேக்கிங் இயந்திரங்கள் தேவை. பேக்கிங் மெஷின் என்பது தயாரிப்புகளை தானாகவே பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும். இது அவற்றை விநியோகம், சேமிப்பு, விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தயாரிக்க உதவுகிறது. இந்த இயந்திரத்தின் விலை 6,000 ரூபாய். வியாபர்கோ சேனலுக்கு குழு சேரவும். ஆல் தி பெஸ்ட்.